வணக்கம் மக்களே. கும்பகோணத்தில் தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பா சூடு பிடிச்சிருக்கு. இன்று காலை கும்பகோணம் மாநகராட்சி எல்லை பகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வாக்கு சேகரிக்கிறாங்க. மறுபுறம் திராவிட முன்னேற்ற கழகமும் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த திமுக கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து வீடு வீடாக 8000 மதிப்புள்ள மாதிரி டோக்கனை விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை விநியோகம் செய்யாதீங்க, எதற்காக இப்படி செய்றீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தின ஒரே காரணத்திற்காக தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் சரமாரியாக திமுக கும்பல்களால் தாக்கப்படுறாங்க. பின்பு மருத்துவமனையிலும் சேர்க்கப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. தாம்பரத்தில் அப்படிதான் வீடு வீடாக ஓட்டு கேட்க போன ஒரே காரணத்துக்காக ஒரு மாற்று கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு பொம்பளை புள்ள வாக்கு சேகரிக்க போறாங்க. அதற்கு காரணமாகவே அவர்கள் குடும்பத்தில் உள்ள அப்பாவையும் மகளையும் அம்மாவையும் சேர்ந்து திமுக ரவுடி கும்பல்கள் அடிச்சு சித்திரவதைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. தேர்தல் களத்துக்கு இன்னும் ஒரு வார காலமே இல்லை காரணத்தினால திமுக தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பரபரப்பா கும்பகோணத்துல காலையில இந்த செய்தி நடந்துகிட்டு இருக்கு. சரி, மாலையில சரியாயிடுச்சுன்னு சொல்லி களத்துக்கு நம்ம போய் சந்திக்க போகும்போது தான் காத்திருந்தது பெரிய அதிர்ச்சி. கும்பகோணம் மாநகராட்சியில எந்த பகுதிகளில் திரும்பினாலுமே பாத்தீங்கன்னா வீடு வீடாக இந்த 8000 டோக்கனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சம்பவ இடத்திற்கு வந்த நாம் தமிழர் கட்சியும் அதன் உறவுகளும் சேர்ந்து அந்த டோக்கன் கொடுத்த விநியோகர்களை தடுத்து நிப்பாட்டும் போது நாம் தமிழர் கட்சியினரவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்குவதற்கும் முயற்சித்தாங்க இந்த திமுக ரவுடி கும்பல்கள். இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி தேர்தல் நடத்தும் அலுவலரிடத்தில் மனு கொடுத்து விட்டு பிறகு காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்டையும் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே தேர்தல்ங்கிறது என்ன? ஜனநாயக கடமையாக மக்கள் சொந்தமாக சிந்திச்சு நான் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காகத்தான் இந்த தேர்தல் நடக்குது. அப்படின்னா தேர்தலே நடத்தாம இருக்கலாம்ல. அப்ப தேர்தல் ஆணையம் என்பது எதற்காக இருக்கிறது? வாய்மொழி காது கேட்காமலா வாய்மொழி மௌனம் சாதிச்சுக்கிட்டா இருக்குது. தேர்தல் ஆணையம் இது போன்ற அராஜக செயலில் ஈடுபடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியையும் அந்த கும்பல்களையும் வன்மையாக கண்டிப்பதுடன் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. சுயமாக சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக ரவுடி போக்கான இந்த கேடுகட்ட அரசியல் இந்த மண்ணில் நிலைத்து இருக்கணுமா, இல்லை மாற்றத்திற்கான ஒரு அரசியல் பிறக்க வேண்டுமா என்பதை இன்றே முடிவெடுங்கள். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. ஜனநாயக கடமையை முறையாக நிறைவேற்றுங்கள். கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை படைத்திட, தீய ஆட்சி முறை ஒழித்து தூய ஆட்சி முறை மலர செய்திட இந்த முறை சிந்திச்சு மாற்றத்திற்கான வாக்கை நீங்கள் செலுத்துங்கள். மாற்றம் பிறக்கட்டும் என்பதே மக்களின் கருத்து. சொல்லி சொல்லி நாட்டை திருத்து.